டபாங் டெல்லி கேசி டீம் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே பட்னா பைரட்ஸ் தங்களோட புது ஜெர்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியன் ஃபுட்பால் 6 feet இருக்கிற பிளேயர்ஸை தேடிட்டு இருக்காங்களா? ஏன், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நான் இந்தியன் ஃபுட்பால் அந்த நியூஸ்ல இருந்தே போறேன். இந்தியன் ஃபுட்பால் அப்படிங்கிறது இப்போ பெருசா அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வேர்ல்டு ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல 100க்குள்ள இருந்தாங்க, இப்போ 120 எல்லாம் தாண்டி பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இந்த டிசப்பாயின்மெண்டான விஷயம் இந்தியன் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த ஃபுட்பால் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவால எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. புதுசா இப்ப கோச்சை மாத்திருக்காங்க. அவர் எப்படி டீமை கொண்டு போக போறாரு அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரியும். இப்ப வியட்நாமுக்கு எதிராக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சுமே இருக்கு. பட் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா AIFF அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்டா இருக்கிற கல்யாண் சௌபே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியன் டீமுக்கு 6 அடிக்கு மேல இருக்கிற பிளேயர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பெல்ட் இருக்கிற அந்த மாதிரியான ஜீன் இருக்கிற இடத்த வந்து தேடிட்டு இருந்தப்போ ராஜஸ்தான்ல அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தான்ல ஒரு குறிப்பிட்ட 4 இடத்துல வந்து அந்த மாதிரியான பெல்ட் இருக்கு. ஸோ அங்க இருந்து 6 அடிக்கு மேல இருக்கிற பிளேயர்ஸ் தான் நாங்க பார்த்து சைன் பண்ண போறோம் இந்தியன் டீமுக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் டீமோட ஓவரால் ஆவரேஜ் ஹைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர் டு அதர் டீம்ஸ். அதுவும் ஒரு மைனஸோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்ல இருந்து 6 அடிக்கு மேல இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸா இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க. முக்கியமா டிஃபென்ஸ் கோல் கீப்பர் சைடு வந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றதா சொல்றாங்க. இது வந்து ஹெட்டர்ஸுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஃபுட்பால் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹைட்டு. அதனால நாங்க கொஞ்சம் ஹைட் வாரியா போக போறோம்பா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே கபடி நியூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக்கும் மறக்காம தட்டிடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோட நோட்டிபிகேஷன் போய் சேரும். அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு. அதன் மூலமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்ட் இப்போ நாம ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்டேட்டுக்குள்ள வருவோம். டபாங் டெல்லி கேசி வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கோச் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜக்பால் நர்வால் அப்படிங்கறதா. சோ இந்த அசிஸ்டன்ட் கோச் ஜோகிந்தர் நர்வால் கீழே இருக்க போறாரு. இந்த ஜக்பால் நர்வால் ஆக்சுவலி 2 பேரும் ஃப்ரெண்டு தான். டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டை வந்து அசிஸ்டன்ட் கோச்சா உள்ள கூட்டு வந்திருக்காரு ஜோகிந்தர் நர்வால் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜக்பால் நர்வாலை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோச் தான் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஒரு பிளேயராகவே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல வந்து கோச்சிங்குமே பண்ணியிருக்காரு. நேஷனல் டீமோட செலக்டரா இருந்திருக்காரு. அண்ட் BSF டீம் கோச்சா இருந்திருக்காரு ஜக்பால் சிங். 2004 வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லயுமே இருந்த ஒரு பிளேயர் தான் இவர். ஸோ அவர் இப்போ அசிஸ்டன்ட் கோச்சா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ டபாங் கேசியை பொறுத்த வரைக்கும் சோ இப்போதைக்கு டபாங் டெல்லி கேசி அசிஸ்டன்ட் கோச் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இந்த டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச் இல்லாம இருந்துச்சு. ஓவராலா 12 டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பட் பெங்களூர் புல்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு ஹெட் கோச் நான் மட்டும் தான் இருப்பேன்னு கெத்தா உட்கார்ந்து இருக்காரு நம்மளோட ரந்தீர் சிங் ஷெராவத். அதை தவிர மேக்ஸிமம் எல்லா டீம்ஸுக்குமே அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் கோச் இருக்காங்க. புனே பல்டனுக்கு 2 கோச்சஸ். சோ இது இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் தான். மேபி போக போக மேலும் சைன் பண்ணலாங்கிறது எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி அதை பத்தின அப்டேட் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போ ஜெர்சி அப்டேட் குள்ள வரேன். சோ பட்னா பைரட்ஸ் இப்போ ஒவ்வொரு டீமும் ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் முடிஞ்சு அடுத்த டிக்கெட் குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். அடுத்த தலைமுறை நோக்கி போறோம் அப்படிங்கிறதுனால சோ புது ஜெர்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டே இருக்கு. தமிழ் தலைவாஸ் ஜெர்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டபாங் டெல்லி கேசி, புனேரி பல்டன், தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த வரிசையில இப்போதைக்கு பட்னா பைரட்ஸும் ஒரு ஜெர்சியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லீக்கான ஒரு வீடியோ தான். பட்னா பைரட்ஸ் வந்து மேக்ஸிமம் இது வந்து நீங்க இடத்துல பார்த்திருப்பீங்க. பெருசா சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. எல்லோ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சோ அந்த ஷோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது இல்லாம கொஞ்சம் பேட்டர்ன் அப்படிங்கறத மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மத்தபடி பெருசா ஜெர்சில எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலங்கிறது தான் உண்மை. சோ இங்க லோகோஸ் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்போ வந்து அடுத்த புது லோகோ PK லோகோ வந்திருக்கு இல்லையா? அது மாற்றப்பட்டிருக்கு. மத்தபடி பெருசா எதுவுமே மாத்தலங்கிறதா உண்மை. இந்த ஜெர்சி எனக்கு பாக்குறதுக்கு எந்த சேஞ்சுமே தெரியல. உங்க ஒப்பீனியன் என்ன, ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா? அப்படி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த மாதிரியான ப்ரோ கபடி நியூஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.